செவ்வாழையில் குருத்து விரியவில்லையா? வேளாண் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு செவ்வாழை தோட்டத்துக்கு போயிருந்தோம். ஒரு 3 to 4 மாதம் ஆகிற செவ்வாழை ஃபீல்டுக்கு போயிருந்தோம். அதில் பார்க்கும்போது விவசாயி என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு ஓலையும் நல்லா நீண்டு வெடிக்கவே இல்லை, குருத்துக்குள்ளேயே குருத்து மாட்டியிருக்கு, இலை சீக்கிரம் வெடிக்க மாட்டேங்குது அப்படின்னாரு. இந்த மேஜரான ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் மற்றும் போரான் பற்றாக்குறை மற்றும் நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறைனால தான் மேஜராக இந்த ப்ராப்ளம் வரும். எல்லா வாழையும் கம்பேர் பண்ணும்போது செவ்வாழையை தான் இந்த நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை ரொம்பவுமே அதிகமாக காணப்படும். மற்ற வாழையை பார்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு குருத்து விரிஞ்சிரும், ஒரு குருத்தில் ஒருத்தர் அந்த அளவுக்கு மாட்டாது. ஆனால் இருந்தாலும் செவ்வாழையை பொறுத்தளவுக்கு பயங்கரமாக உங்களுக்கு ஒரு குருத்து வெடிக்கிறக்கலாமல் அந்த குருத்து இன்னொரு குருத்தில் பூந்து அப்படியே குருத்தே கட்டாய கீழே ஒரு அளவுக்கு உங்களுக்கு இந்த மைக்ரோநியூட்ரியன் டிஃபிஷியன்சி வந்து செவ்வாழையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுது. இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 10 லிட்டர் தண்ணிக்கு சிஞ்சண்டா கம்பெனியோட குவாண்டிஸ் 40 மில்லியும், 10 லிட்டர் தண்ணிக்கு டாட்டாவில் இருக்கிற டாடா சர்ப்ளஸ் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 20 மில்லியும், பிரைம் கோல்டு 10 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லியும், கூட வந்து 20% போரான் 10 லிட்டர் தண்ணிக்கு 25 கிராம் கலந்து தெளிக்கும் பொழுது இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கால்சியம் பிளஸ் போரான் பிளஸ் அந்த நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வாழை இதாகி நல்லா தெளிவாக குருத்து நீண்டு வளரும். மேலும் தகவலுக்கு வேளாண் நண்பன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.